ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். என் அருமையான பிளேத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி, இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லைஃப்பில் இந்த காரியங்களை எல்லாம் செய்தால், இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் செஞ்சால் இந்த 2025 விசுவாவசு வருஷம், இந்த தமிழ் வருஷ பிறப்பு சிறப்பாக இருக்கும். வருஷ பிறப்போட பலனை நாம் அனுபவிக்கலாம். இந்த வருஷ பிறப்பினால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை அனுபவிக்கலாம். கிரகங்கள் சூரியனை தலைமையாக கொண்டு 9 கிரகங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட கிரகத்தன்மைகள் எல்லாம் நமக்கு சந்தோஷமா வந்து சேரும். நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். இந்த ஜோதிட விஷயங்களை மனசுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண வைங்க. ஏதாவது ஒரு மனசில் ஒரு செய்தி, இந்த வருஷம் இதை நான் நடத்தணுங்க, எனக்கு ரொம்ப ஆசையே அதுதான், எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு குழந்தை கிடைக்கணும், நான் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும், ஒரு உயர்ந்த இடமாற்றத்தை சந்திக்கணும், நான் உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கணும், என்னமோ ஒன்று பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கணும், வீடு கட்டணும், நகை வாங்கணும், நமக்குன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கு நல்லா படிக்கணும், நான் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக முயற்சி பண்ணுற எல்லா விஷயமும் டவுன் ஆகுது, அந்த முயற்சி பண்ணுற விஷயம் சக்ஸஸ் ஆகணும். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கனவுகள் இருக்கும். இந்த கனவு நிறைவேறலைங்கிற வருத்தம் தான் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கு. பயிற்சிகள் நடக்குது, வருஷம் மாறுது, ஆனால் கனவு நிறைவேற மாட்டேங்குது. எல்லாருக்குள்ளே ஒரு மன புழுக்கம் இருக்கா இல்லையா? நம்மளை மீறி, நம்மளை மறந்து நம்மெல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் தான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதான உண்மை. எத்தனை பேர் நடிக்கிறோம், எவ்வளோ நடிக்கிறோம், உண்மையா இருக்கிறோமா? நம்ம ஹாப்பியா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம். ஏன் அது உண்மையா இருந்தா என்ன முடியுமே? நம்ம அதுக்கான பிளானை போட்டு தான் ஆகணும். இந்த காலகட்டம் விசுவாவசு அப்படின்னாலே நமக்கு ஏதோ ஒரு நல்ல சம்பவத்தை நடத்தி கொடுக்கிற ஒரு வருஷம்னு அர்த்தம். நம்மளால ஒரு விஷயத்தை உருவாக்க முடியுங்கிற வருத்தம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அதான். ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும், ஒரு விஷயத்தை நன்மையாக செய்ய முடியும், ஒண்ணுமில்லாத ஒரு விஷயத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தி இந்த வருஷத்துல இருக்கு. மிதுன ராசி, மிதுனத்தை பொறுத்தவரை 3 விஷயத்தை பதிவு பண்ணிடலாம், நச்சுன்னு சொல்லலாம். உங்களுடைய பலத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள போறீர்கள். இந்த விசுவாவசு வருஷத்துல உங்கள் பலம் உங்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு உணர்த்த போறீங்க. ஸ்டேஜில் கம்பீரமா நடக்க போறீங்க. உங்க குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு கௌரவம் உயரப்போகிறது, பதவியில முன்னேற்றம் ஏற்பட போகிறது, தேவையான பண விஷயங்கள் கிடைக்க போகிறது, பண முடக்கத்திலிருந்து வெளியில வர போறீங்க. இந்த உடல் முடக்கம்னு ஒன்று இருக்கு, கை கால் இழுத்துக்கிறதுன்னு சொல்றோம். உடல் முடங்கி போச்சு சார், கை முடங்கி போயிட்டு, கால் முடங்கி போயிட்டு, இதையெல்லாம் கூட நம்மளால தப்பிச்சு வந்துடலாம். பணம் முடங்கிடுச்சுன்னா உயிர் போறதுக்கு சமம் இல்லையா? இன்னைக்கு நமக்கெல்லாம் உயிர் உள்ள ஓடுதுன்னா என்னவா இருக்கும் காரணம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் பெத்தவன் பிள்ளைகளை வச்சிருக்க பாசங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? காதலன் காதலி மேல வச்சிருக்கிற அன்புங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்லி பாருங்களேன். என்கிட்ட அன்பு நிறைய இருக்கு, நான் உன்னை கண் கலங்காம காப்பாத்துறேன்னு சொல்லி பாருங்களேன். அது மட்டும் போதுமானு யோசிங்க. வாய்ப்பு இல்லை. நம்ம அட்சய திருதியை வருது, ஒண்ணுமே இல்லைனாலும் அதாவது நான் சொல்லுவேன், அட்சய திருதியை பத்தி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், நீங்க பார்க்கலாம். அட்சய திருதியில எதுவுமே வேண்டாம், நான் அன்பு கணக்கில் ஆயிரக்கணக்கான முத்தங்களை இன்று நான் பரிசீலிக்கிறேன் யார்கிட்ட சொல்லி பாருங்களேன். நிறைய பெருகும் அப்படின்னு. நம்மளை மதிக்க மாட்டாங்க. 1 கிராம் தங்கம் வாங்கி கொடுத்தா தான் ஒரு மரியாதையே கிடைக்கும். அப்ப இந்த பலம் தெரிய போறது. இந்த வருஷத்துல இந்த குழந்தைங்களுக்கு பலம், இந்த உலகத்துல இதுதான் பலமா? இந்த பதவியில இதுதான் பலமா? இதைதான் இந்த உலகம் எதிர்பார்த்துதா?
அப்படின்னு சனி உங்களுக்கு உணர்த்த போகிறார். மிதுன ராசி நேயர்களே, இந்த உணர்த்துதல் தான் வாழ்க்கையில் வெற்றி. எப்பயுமே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில் ஏதாவது துரதிர்ஷ்டமான சம்பவம் நடந்திருக்கும். எல்லாரோட லைஃப்லையும் போய் பாருங்க. ஒரு 10 வருஷம், 20 வருஷம், 20-10, இந்த எல்லாம் 10-10ல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு துரதிர்ஷ்டம் வரும். அந்த துரதிர்ஷ்டம் மட்டும் வரலைன்னா இன்னைக்கு நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. இதுதான் உண்மை. ஒரு துரதிர்ஷ்டம் வருதுன்னா நம்ம அன்னைக்கு என்ன பண்ணுவோம்னா, அச்சுச்சோ இப்படி ஆயிட்டமே, இப்படி வீணா போயிட்டோமே, எல்லாம் இழந்துட்டு நிக்கிறோமே, நிராயுதமானே நிக்கிறோமே, அன்னைக்கு வருத்தப்பட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வேலைடா, இந்த நிராயுதபாணியா அன்னைக்கு நின்னதுனால இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்ற காலம். இப்போ இந்த பலத்தை இப்போ உங்களுக்கு உணர்த்த போறார். இந்த சுவாமியுடைய அனுகிரகம் இந்த மிதுன ராசிக்கு கிடைக்க போறது. அதுதான் உங்க கையை நம்பி நீங்க முன்னேறக்கூடிய காலம். ஓன் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். தொழில் ஸ்தாபனங்களை உருவாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப லாபம். உங்களுடைய வேலைகளில் நீங்க அங்கீகாரம் பெறணும்னு நினைச்சவங்களுக்கு நல்ல நேரம். பணம் விஷயமா முன்னேற்றத்தை யோசிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள். முக்கியமா பார்த்தீங்கன்னா வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும். உங்களுக்கு வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். தூரதேச பயணங்கள் மேற்கொள்வீங்க. அயல் நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உள்நாட்டிலேருந்து அயல்நாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பதற்கான நல்ல வருஷமாக மிதுனத்திற்கு அமைகிறது. ஒரே ஒரு பிளஸ் இருக்கு உங்களுக்கு. பெரிய பிளஸ்ல என்னன்னா, கேது நிறைய லாபத்தை கொடுக்கிறார், ஜெயத்தை கொடுக்கிறார். கேதுவுடைய பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம். ஞானம், போதனைகள், உங்களுக்குள்ள ஒரு தனித்திறமை. இவ்வளவு நாள் எனக்கு இது இருந்தது தெரியல சுவாமி அப்படின்னு நீங்க தெரிஞ்சிக்கொள்ளக்கூடிய ஆற்றல். ஒரு புனித மனிதராக மாறப் போறீங்க. புனிதத்துவமான மனிதராக மாறப் போறீங்க. ஒரு நல்ல வாழ்க்கையை, ஹாப்பி மூமெண்ட்டை பார்க்க போறீங்க. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நாள்தோறும் நன்மைகள் நடக்கப் போகிறது. மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. நரசிம்மர் வழிபாடு, நாராயண வழிபாடு அவசியம் செய்யுங்க மிதுன ராசிக்காரர்களே. மனம் மற்றவர்கள் கோணாதபடி நீங்க நடந்துக்க வேண்டியது அவசியம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இதான் ரொம்ப முக்கியம். மற்றவங்க மனசு கோணக்கூடாது. ஏன்னா இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல ஜாப், லைஃப்ல நல்ல முன்னேற்றம், எல்லாமே சந்தோஷம். ஆனா மனசை மட்டும் இப்பயே ஒரு விஷயம் நடக்கணும், இந்த நிமிடமே ஒரு விஷயம் நடக்கணும், அதை மட்டும் திங்க் பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுங்க. கடவுள் உங்களுக்கு வாய்ப்பு எப்படி கொடுக்குறாருன்னா, மற்றவங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும். அவங்கள வாய்ப்பு கொடுத்து அதுல நீங்க சக்சஸ் ஆகணும். நீங்க யாரையும் இந்த வருஷம் நிர்பந்தப்படுத்தாதீங்க, வேண்டாம். நிர்பந்தம், நிபந்தனை இதெல்லாம் இந்த வருஷத்துல தூக்கி ஓரம் கட்டிடுங்க. அப்பதான் நீங்க ரொம்ப என்ஜாயா இருக்க முடியும், மனசை சந்தோஷமா வச்சுக்க முடியும். பெருமாளை வழிபாடு பண்ணுங்க, நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப நன்மைகள் நடக்க போறது. குரு சனி எல்லாம் சப்போர்ட்டா இருக்காங்க. டோன்ட் வரி. கேது அனுகிரகம், எடுக்கிற காரியம் வெற்றி. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.